அண்மையில் ஊழல் பண மோசடி வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் மீண்டும் மூடா கட்சியின் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். தற்போது தனது குடும்பம் தொகுதிக்கான பணிகள், நிதி திரட்டுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்த அதிக நேரம் தேவைப்படுவதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு தமது விசாரணை நடந்து கொண்டிருந்த போது சைட் சாடிக் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அப்போது அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 மில்லியன் ரிங்கெட் அபராதமும் 2 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. ஆனால் கடந்த ஜூன் 25ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரது தண்டனையை ரத்து செய்தது. அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் மூடா கட்சியின் இடைக்கால தலைவரான அமீரா ஐஷா அப்துல் அசீஸ் சைட் சாடிக்கை மீண்டும் தலைமை பொறுப்பேற்க அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.